அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர சனி நிவர்த்தி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை 4/11/2024 6/3/2024 வரலும் உண்டான நாட்களில் சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் இருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் அவர் கர்மகாரகன், ஆயுள் காரகன், உடல்நிலையை பாதிக்கக்கூடியவர், வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அதாவது துலாத்தில் உச்சம் பெறுறதுனால எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொண்டு அதாவது நன்மைக்கு உண்டானதை நன்மையாகவும் தீமைக்கு உண்டானதை தீமையாகவும் கொடுக்கக்கூடியவர். சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் அந்த சனி என்ற கோள் ஒரு இருட்டான கோள். அதனால் சூரியனுக்கு சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அவருடைய ராசிகள் வருது. 6, 7 மறைந்த இடமும் 7ஆம் இடமான எதிரான 180 டிகிரியிலையும் சூரியனுக்கு உண்டான சிம்மத்திலிருந்து வரக்கூடியதுனால மகரம் கும்பம் அவருடைய ராசியாகவும், மேஷத்தில் சூரியன் எந்த இடத்தில் உச்சம் பெறுகிறாரோ அதில் நீச்சமாகவும், சூரியன் நீச்சம் பெறக்கூடிய துலாத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் சனி அப்படின்னு சொன்னாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். வாழ்நாளில் இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தாலே வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நிகழும். அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கே 2.5 வருஷம் ஆகும். இந்த காலகட்டத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ஒரு வக்கரகதியில் இருந்துட்டார். அவர் 3-4 மாதமாக வக்கரகதியில் இருந்துட்டார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வக்கர நிவர்த்தி காலத்தில் பார்த்தாலேயானால் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். வக்கர நிவர்த்தியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 2026 3ஆம் மாதம் 6ஆம் தேதி வரலும் பார்த்தேன்னா, அதாவது மார்ச் 6ஆம் தேதி வரலும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் மீனத்துக்கு போகிறார். இந்த காலகட்டமான இந்த 2024 நவம்பர்லேருந்து மார்ச் 2024 வரலும் பார்த்தாலேனால் சனி பகவான் மாற்றத்தில், அதாவது கும்பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் குருவின் மாற்றங்களும் அதை தவிர ராகுவின் மாற்றமும் நடைபெறுகிறது. ராகு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 2025 4ஆம் மாதத்தில் மாறுறார். ஏப்ரலில். மே மாதத்தில் மே 2025 குரு பகவான் மாறுறார். அதனால் இந்த 2 பெயர்ச்சிகளையும் வைத்து சனி பகவானுடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய வக்கர நிவர்த்தி பெயர்ச்சியை வைத்து இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு ராசியாக எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த சனி வக்கர நிவர்த்தி காலகட்டங்கள் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 10, 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். இப்போ 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வக்கர நிவர்த்தியம் அடைகிறது பெரிய விசேஷம். இதில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, தொழில் ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானத்தின் லாபாதிபதி 2 பேருமே சனி பகவானே. அதனால் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம், மாற்றம், ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த கடந்த ஒரு பார்த்தாலேயானால் ஒரு 4 மாதமாக ஜூன் மாதத்திலிருந்து சனி வக்கர பயிற்சியின் போது உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி இருந்தாலும் லாபத்தில் அவ்வளோ பெரிய வெற்றிகள் இருக்காது. லாபம் மிகுந்த கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும். மிகப்பெரிய லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த சனி வக்கர நிவர்த்தி அமைய போகிறது. 2024 நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து 2026 மார்ச் 6ஆம் தேதி வரலும் உள்ளான நாட்களில் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அதை தவிர மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது அதாவது வக்கீல் போய் கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்ததே ஆனால் அந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் நிச்சயமாக அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
லாபங்கள் அதிகமாக இருந்தாலும் 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால 2வது திருமணங்கள் கைகூடாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு தடங்கள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்திலே இருக்கார். அதன் மூலியமாக உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம், வேலையில் மிகப்பெரிய மாற்றம், உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பொதுவாகவே அதாவது துர்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ராகு, கேது இவெல்லாம் 3, 6, 11 இந்த மாதிரியான ஆபோகுலி ஸ்தானங்களில் இருக்கிறதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். இதை தவிர பார்த்தலையானால் சனி பகவானுக்கு பார்வை பலங்களும் மிகவும் அதிகம். சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். இதன் மூலியமாக சனி 7ஆம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்ப்பது போல் 180 டிகிரி அவரும் பார்க்குறார். அதை தவிர அவருக்கு விசேஷ பார்வைன்னு சொல்லக்கூடியது 3ஆம் இடமும் 10ஆம் இடமும் அவருடைய பார்வையில் வரும். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் சனி பகவான் கும்பத்திலிருந்து மேஷத்தையும், அதாவது உங்களுடைய ராசியையும், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும், உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதன் மூலியமாக குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று பின்னடைவு ஏற்படும். அபார்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா 5ஆம் இடத்தை சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டிலிருந்து சமசப்தமத்தில் பார்க்குறது அந்தளவு விசேஷம் இல்லை. அதை தவிர பார்த்தலையானால் 8ஆம் இடத்துல அவர் பார்க்குறார். அதனால் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக வரும். மறைந்து இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மியாகும். திடீர் பணவரவு வரும். ரேஸு, லாட்ரி, அதை தவிர இந்த இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், வெளிநாடு தொடர்புகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்தை சனி பார்க்குறார். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசியும் சனி பார்க்குறார், 8ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சரி, இது உங்களுடைய ராசிக்கு, அதாவது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த நவம்பரிலிருந்து வருகிற மார்ச், அதாவது ஏப்ரல், மே, அதாவது 2025 வரலும் பார்த்தாலேயானால் ராகுவும் குருவும் ஏப்ரல் மாதத்தில் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலையும், கேது பகவான் 5ஆம் இடத்துலையும் வர, குரு பகவான் மே மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போகிறார். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து சனி ராகுவை பார்க்கறது பெரிய விசேஷம். அதனால் பார்த்தாலேயானால் சனி ராகுவினுடைய தன்மைகள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து சனியின் பார்வையில் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. அதனால் கண்டிப்பாக குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு சற்று மிஸ்கேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர டாக்டர்கிட்ட போய் ரெகுலர் செக்கப் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு மாற்றங்கள், ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் குழந்தை பிராப்திக்கு உண்டான காலமாக இது இருக்காது. அந்த 2026 ஏப்ரல் மார்ச் வரலும் அந்த காலகட்டம் பிரச்சனைகளுக்கு உண்டான காலகட்டம். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வரும். இருந்தாலும் குழந்தை பிராப்தி இருக்காது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்திக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நடக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் எல்லா வகையிலும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடற்பயிற்சி ரொம்பவும் முக்கியம். டாக்டர்கிட்ட போயிட்டு வர்றது ரொம்பவும் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. ரெகுலர் பீரியாடிக்கல் செக்கப் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாற்றங்கள் வரும்பொழுது குருவின் பார்வையில் சனியும் ராகுவும் இருக்கிறதுனாலையும் 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனாலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இதன் மூலியமாக பார்த்தோம்னா வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்பும், வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குருவின் பார்வை சனியின் மேலே உழறதுனால குரு சண்டாள யோகம்னு சொல்லக்கூடியது வருது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய எஜமானர்களையோ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜையோ, அதை தவிர உங்களுடைய அதாவது அரசுக்கு விரோதமாகவோ சிலர் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மேஷ ராசிக்காரர்கள், அதுவும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவா, இந்த செங்கல், மணல், ஜல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவா, அதை தவிர ரத்த சம்பந்தமாக இந்த இதுவெல்லாம் டெஸ்டிங் இதுவெல்லாம் வச்சுருக்கிறவங்க,
உபகரணங்கள், அதாவது மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்க, மருந்து சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க, மருத்துவர்கள், அது தவிர வந்து இந்த நெருப்பு சம்பந்தமான விஷயங்களில் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஏற்றமும் பெரிய மாற்றமும் இருக்கும். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும், உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் குருவினுடைய பார்வை 2025 மே மாதத்துக்கு மேலே சனி பகவான் மேலே விழுறதுனால பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த திருவாரூர் திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த சனி வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் சனி பகவான் சுக்கிரனின் மிகப்பெரிய நண்பர். அதனால் பொதுவாகவே ரிஷபம், துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அவர் நிச்சயமாக கொடுப்பார். அதில் வந்து பெரிய பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம். 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானத்திலே தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வேலையில் பெரிய ஒரு ஏற்றம், புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, அதுவும் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த கலைத்துறையில் அதுவும் வந்து பார்த்தலையானால் கேமராமேன், டைரக்டர்ஸு, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். சனி வந்து இயக்கக்கூடியவர். அதனால் சனி 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.25 வருஷம் வந்து அவர் இருக்க போகிறார். 1.5 வருஷம் அந்த இடத்துல இருக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் அபிவிருத்தியாகுது. இதன் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும், உங்களுக்கு வெளி மாநிலத்தினர், வெளி மதத்தினர், வெளிநாட்டினர் மூலியமாக அதீதமாக செல்வம் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் வரும். தொழிலில் வந்து பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த சனி வக்ர நிவர்த்தியை பார்த்தாலேயானால், அதாவது 4/11/2024 6/3/2026 வரலும் உண்டான காலகட்டமான 1.5 வருஷம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதாவது உங்களுடைய தொழிலில் அபரிமிதமான ஏற்றம். இதில் பெரிய விசேஷம் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 9-10 அதிபதி, தர்ம கர்ம அதிபதி கர்மஸ்தானத்திலே போய் இருக்கிறதுனால பொது காரியங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். பொது பதவிகள் வரும். பொது காரியங்களுக்கு உண்டான பதவிகள், ஹானரரி பொசிஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9-10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று 10ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு தொழில் ஸ்தானம் மிகவும் அதிகமாக வலுப்படுறது. அதனால் வந்து உங்களுக்கு இந்த ஹெச்ஆர்என்சின்னு சொல்லக்கூடிய இந்த கோவில் திருப்பணிகள் அந்த மாதிரியான விஷயத்துலையும், அது தவிர பார்த்தாலேயானால் கோவில்களுக்கு உண்டான பூஜை பொருட்கள் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு, அது தவிர கோவில்களுக்கு உண்டான இந்த அச்சு வேலைகள், அது தவிர வந்து இந்த கல் இது உடைக்கிறா இல்லையா, கல் வந்து இந்த சிற்பங்கள் செய்யக்கூடியவர்கள், சிற்பங்களில் வந்து இந்த அதீதமான நுட்பமான சிற்பங்கள் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்போ பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 2026 வரலும் இருக்கார். அதனால் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த காலகட்டத்தில் 2 பெரிய பெயர்ச்சி வருது. அதாவது ராகு கேத்துன்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் பெயர்ச்சியாரார். நிழல் கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்தில் கேதுவும் வரும். அதை தவிர உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவான் 5ஆம் மாதம், அதாவது 2025 5ஆம் மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறார். இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. என்ன ஏற்றம் அப்படின்னா, 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து அவரே வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்த்து சனியின் பார்வை, அதாவது குருவின் பார்வையில் சனியும் ராகுவும் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் அவர்கள் நல்ல சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக அமையிறது அந்த 1 வருஷம். அதனால் வந்து தொழிலில் வந்து பெரிய அபிவிருத்தி ஏற்படும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 12ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமையிறதுனால இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்குறார். இந்த 7ஆம் இடத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு
கண்டிப்பாக திருமணத்திற்கு உண்டான தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 7ஆம் இடத்தை பார்க்கும்போது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படும். அதை தவிர பார்த்தேன்னா சனி 7ஆம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக நண்பர்களோடு சற்று உரசல்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுத்தால் ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சனியினால் பார்க்கப்படுறார். இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தோம்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதனால் கேது பகவான் இருந்து சனி பகவானின் பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய சுகங்கள் கெடும். தூக்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது டீப் ஸ்லீப்னு சொல்லக்கூடியது பிரச்சனைகள் இருக்கும். டீப் ஸ்லீப் வரவே வராது. அதனால் உடலில் வந்து ஒரு அளவுக்கு அசதியோ சோர்வோ இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இருந்தாலும் சனி பகவானையும் ராகு பகவானையும் குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம். 10ஆம் இடம் விருத்தியாகிறது. புதிய தொழில் அமையும். தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா இடத்துலேருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் அவர் கர்மகாரகன்னு சொல்கிறதுனால நேர்மையான வழியில் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இருந்தாலும் கூட ராகு இருக்கிறதுனால சிறு சிறு மறைமுக வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் அதற்குண்டான தண்டனையும் நிச்சயமாக சனி பகவான் கொடுத்துருவார். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சனி 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுடைய எதிர்பாலினத்தவர் பார்ட்னர்ஷிப் மூலியமாக சிறு சிறு உடல்நல அதாவது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது தொழிலில் பார்ட்னர் மூலியமாக அதிகமாக அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இது ஒரு ஏற்றமான சனி வக்ர நிவர்த்தி பயிற்சியாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய தொழிலுக்கு வரப்போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. சிறு சிறு தடங்கள் திருமணத்திற்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவரை சற்று நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது. புதிய கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. அபரிமிதமான ஏற்றமும் பெரிய மாற்றங்களும் இருக்கக்கூடிய இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெரிச்சியூர் அப்படின்ற கிராமம், அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிச்சியூர் கிராமத்தில் சனி பகவான் இருக்கார். அவரை போய் பார்த்துட்டு சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் வரும்.